ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பூண்டு ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு வருஷம் ஆனால் எங்கள் அம்மா வந்து பாட்டிலாக போட்டு வச்சுருவாங்க. அந்த பாட்டிலில் பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து வாய் ஊறும். எந்த சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு சாம்பாராக இருக்கட்டும், இல்லை பழைய சாதம், மோர் சாதம், எதுவாக இருக்கட்டும், அது கூட இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் செம்ம டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. எல்லா ரெசிபியும் தான் நீங்கள் டேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு என்ன புதுசா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மையிலே இது ரொம்ப டேஸ்டான ரெசிபி தான். ஒரு கம்மியான இன்க்ரெடியண்ட் ஆனால் அவ்வளோ டேஸ்டான ரெசிபின்னா அது இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா வந்து இன்னுமே சூப்பராக செய்வாங்க. நான் அவங்கக்கிட்ட இருந்து ஓரளவு கற்றுக்கிட்டு தான் நான் செஞ்சது. நான் அடிக்கடி செய்வேன். இப்போ வீடியோக்காக, அதுக்கப்புறம் ஊறுகாய் வந்து நிறைய பண்ணுறதில்ல. பட் இப்போது வீடியோக்காக இப்போ அகைன் நான் பண்ணியிருக்கிறது. நான் வந்து ஒரு 3 கட்டி அளவு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி லெமன் சைஸை விட 2 லெமன் சைஸ் அளவு புளியை திட்டமான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நிறைய தண்ணி அதில் சேர்த்துக்கூடாது. நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பில் வானல் வச்சிடலாம். வானல் வச்சுட்டு வெறும் வானலில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்தை கருக விட்டுறக்கூடாது. நல்லா பொறுமையாக, அதே மாதிரி அது வந்துட்டு நல்லா அதை பொரியணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கைவிடாத கிளறினா தான் அது வந்துட்டு நமக்கு வந்து இதுவாகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு இப்போ வெந்தயத்தை வந்து நம்ம வறுத்தாச்சு. அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவு கடுகு. இப்போ நான் எவ்வளோ அளவு எடுத்து வறுக்கிறேனோ அதை அப்படியே நம்ம வந்து ஊறுகாயில் சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அது வந்து வறுத்தாச்சு. எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் அந்த வெந்தயம் அளந்த ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவு நான் வந்து வெந்தயம் அளந்தேன். இப்போ அதுலேருந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்து வறுத்துக்கலாம். ஏன்னா இதை விட கம்மியாக வந்து அரைக்க முடியாது. இப்போ நிறைய பேர்கிட்ட அந்த புல்லட் மிக்ஸி இருக்கும், அதனால் கம்மியான பவுடர் பண்ணால் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட அது கிடையாது. நான் நார்மல் மிக்ஸி ஜாரில் போடுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துட்டு நான் வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். இது கூட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். கடுகு வந்து அந்த பிளாக் கலர்லேருந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர் அளவுக்கு பொரிஞ்ச மாதிரி மாறும். அதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ காஞ்ச மிளகாய், இதில் எதுவுமே எண்ணெய் சேர்க்கக்கூடாது. வெறும் வானலில் தான் அதை வறுத்துக்கணும். இப்போ வந்துட்டு ஊறுகாய்னாலே எண்ணெய் தான், அதுவும் நல்லெண்ணெய். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த பூண்டில் உப்பு பிடிக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி புளியில் உப்பு சேர்த்து தான் கரைச்சி ஊற வச்சுருக்கேன், கரைச்சி எடுத்துக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வந்து நம்ம கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் உரித்து வச்சுருக்க பூண்டு வந்து இன்னுமே சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்னால் உரிக்க முடியல, அதனால் நான் வந்துட்டு ஒரு 3 கட்டி மட்டும்தான் உரிச்சிட்டு இப்போ பாருங்கள், எண்ணெயிலே அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா இந்த மாதிரி அது வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த புளி வந்து அந்த பூண்டுக்குள்ளே ஏறும். இல்லைன்னா பூண்டு வந்து பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது புளி வந்து நான் வந்து திக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை, அதை தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள். கலருக்கு நம்ம ஊர் புளியாக இருந்தால் உங்களுக்கு வந்து கலர் போடணும்னு அவசியமே கிடையாது. நான் இப்போ காரத்துக்காக சேர்த்துருக்கேன். நம்ம ஊர் புளி வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், புளிப்பும் அதிகமாக இருக்கும். இங்கே குஜராத்தில் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து இனிப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பவுடர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு புளி வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கொதிக்கணும், அதுதான் வேலை. நம்ம வந்துட்டு ஹைலையும் வைக்க வேண்டாம், அதே மாதிரி சிம்லையும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் அந்த புளியை வந்து நல்லா குக் பண்ணணும். இந்த பூண்டு ஊறுகாயிலேயே வந்துட்டு பூண்டை மட்டும் தேடி தேடி யார் எடுத்து சாப்பிடுவீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நான் அதை மாதிரி தான் சாப்பிடுவேன். அந்த உப்பு புளிப்பு எல்லாம் அந்த பூண்டில் ஊறி போய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த புளி வந்து 2வது பக்கம் தான், அந்த பூண்டு சாப்பிட்றதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும். அது யார் அதை மாதிரி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெயெல்லாம் அந்த புளி வந்து உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த எண்ணெயே உங்களுக்கு வெளியில் தெரியாது. ரொம்ப சொதன்னு எண்ணெய் போட்டு நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க போகிறது கிடையாது. அதனால் நான் வந்து
நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிறது வந்துட்டு குறைஞ்சது அது உங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிங்கன்னா அது மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இப்போது 1 மாதம் அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் காலி பண்ணிவிடுவோம், ஊறுகாய் நிறைய சாப்பிட வேணான்றதுக்காக கம்மியாக தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா அது வந்துட்டு இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் நான் அரைச்ச பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன், நிறையாலாம் சேர்க்கல. ஏன்னா நிறைய சேர்த்தோம்னா ரொம்ப கசப்பாயிடும், கடுகோட அந்த கசப்பு தன்மை ஏறிடும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவே போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட வச்சுருந்தோம்னா அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் அந்த புளி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படியே சிம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளோட பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பூண்டு ஊறுகாயில் சில பேர் வந்து வெல்லம் சேர்ப்பாங்க, ஆனால் எங்கள் அம்மா வந்து வெல்லம் சேர்க்க மாட்டாங்க. அதனால் நானும் அதை வந்து சேர்க்காம தான் செய்வேன். எனக்கு வந்துட்டு அந்த புளிப்பு காரம் அந்த டேஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். இனிப்பு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க அம்மாவும். அதனால் நானும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் செய்வேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்ச கிளாஸ் பாட்டில் எடுத்து இந்த மாதிரி ஊறுகாவை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கெடவே கெடாது. அப்பப்போ இடையில 1 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் எடுத்து மேலே துணி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு இதை வந்து கொஞ்சம் வெயிலில் எடுத்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஊறுகாய். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோகிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம்.